நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். இப்போ இந்த வீடியோவோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபேன் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஹாலில் லைட்டை ஆன் பண்ணிட்டு நான் இந்த வீடியோவை இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்ன மாதிரியான நிலவரம் நிலவி கொண்டு இருக்குனாக்கா, முதல்ல நான் நேரத்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு தேதி 17/10/2025. இப்பொழுது நேரம் அதிகாலை 30 நிமிடங்கள் இருக்கும். அதாவது இது 12:30 மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 30 நிமிடங்கள் மட்டும்தான். இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம குரல் பதிவுகள் தான் பண்ணுவோம். அதற்கான நேரம் வந்து அமையல. அதனால தான் இப்போ அப்படியே ஃபோன் எடுத்துட்டு நான் பேச உக்காந்துட்டேன். இப்போ குமரி கடலுக்கு அருகில், குறிப்பாக மாலத்தீவுகளுக்கு வடக்கில் ஒரு சுழற்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிற்பகல் நேர வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த சுழற்சி என்ன ஆக போகுதுன்னா, அரபிக்கடல் பகுதிகளில் மேலும் நகர்ந்து, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அது லட்சத்தீவுகள் கடல் பகுதிகளை அடைந்து, அதன் பிறகு அரபிக்கடல் பகுதிகளை அடைந்து, மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் அது வீரியம் பெற்று, அதன் பின்னர் அது வந்து 23ஆம் தேதிகளின் வாக்கில் ஏமன் நாட்டின் கடலோர பகுதிகளை நெருங்க முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவுகள் எல்லாம் கூட அது வந்து கனமழை பொழிவை ஏற்படுத்தும். அதாவது சோமாலியாவிற்கு அப்படியே கொஞ்சம் கிழக்கு பக்கத்தில் ஒரு அழகான தீவு ஒன்று இருக்கு. அங்கே வந்து அபூர்வமான உயிரினங்கள்லாம் கூட இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரியான இடங்கள்லாம் அது வந்து கனத்த மழைப்பொழிவை ஏற்படுத்தி, அதன் பின்னர் ஏமன் மற்றும் ஓமன் நாடுகளிலும் 23ஆம் தேதிகளில் அது வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதனால சலாலால அதற்கு நெருக்கத்தில், குறிப்பாக அந்த ஓமன் நாட்டின் கடலோர பகுதிகளில், ஏமன் நாட்டின் கடலோர பகுதிகளெல்லாம் யாராவது தமிழ் மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கனாக்கா, இல்லை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்களே அங்கே இருக்கீங்கன்னாக்கா, உங்களுக்கு மழை வாய்ப்பு தற்பொழுது தமிழகத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் தென் மாவட்டங்களுக்கு மற்றும் கேரளாவிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சி நகர்வதனால அது அரபிக்கடல் பகுதிகளில் தீவிரமடைந்து உங்களுக்கு அடுத்த ஒரு 7-8 நாட்களுக்கு பிறகு மழை பொழிவை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. இப்படிதான் இயற்கை. அதற்கு வந்து பார்டர் லைன்லாம் கிடையாது. இது ஏன் நாடு ஓ நாடு அந்த மாதிரியான பிரிவினைவாதம்லாம் இயற்கைக்கு வந்து பார்க்க தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுழற்சி ஏதோ ஒரு வகையில் இன்னொரு நாட்டுக்கு பயன் வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். தமிழகத்தினுடைய நிலவரத்திற்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்பயும் கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. ஸோ நிச்சயமாக அந்த மழை மேகங்கள் சில பல இடங்களில் உள்ளே ஊடுருவி கடலோர பகுதிகளில் அவ்வப்பொழுது மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும். சில இடங்களில் வலுவான மழை வந்து பதிவாகலாம். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது. அதே போல புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். டெல்டாவிலும் மழை பதிவாகக்கூடும். கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கூட தூத்துக்குடி பகுதிக்கு அருகில் மழை மேகங்கள் ஊடுருவி மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அதையும் என்னால் பார்க்க முடிந்தது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்டிஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ இந்த சுழற்சியும் விலகி போகுது இல்லையா? இப்போ குமரி கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சி லட்சத்தீவுகள் கடல் பகுதிகளை அடைந்து அதன் பின்னர் அது வந்து விலகி போகும்போது அது காற்றை இழுக்குது இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உட்பகுதிகளில், மேற்கு மாவட்டங்களில், மேற்கு உள் மாவட்டங்களில், அதே போல் நம்ம வட கடலோர மாவட்டங்களில், கடலோர பகுதிகளில் மழையானது நிச்சயமாக பதிவாகும். இந்த மழை வந்து அது காற்றை இழுப்பதனால கிடைக்கக்கூடிய மழை. அது நகர்ந்து செல்லும் பொழுது அதனுடைய இம்பாக்ட்னால கிடைக்கக்கூடிய மழை. ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் என்ஜாய் செய்து கொள்ளுங்கள். எல்லாமே வடகிழக்கு பருவமழை தான். நம்மக்கிட்ட இப்போ பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய மழையே வடகிழக்கு பருவமழை தான். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துட்டு இல்லையா? நம்ம காலை நேரத்தில், நேற்று காலை நேரத்தில் கொஞ்சம் வருத்தமாக சொல்லியிருந்தோம். தென் கடலோர மாவட்டங்களில் இந்த அளவுக்கு மழை பதிவாகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி. அதன் பிறகு அடுத்த சில மணி நேரங்கள்லேயே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல். நல்ல விஷயம்தான். அது நம்ம வந்து மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா வடகிழக்கு பருவமழை தானே, அது தொடங்கிட்டுங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாக்கா எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஸோ வடகிழக்கு பருவமழை தற்பொழுது பதிவாகி கொண்டு இருக்கிறது. அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது. இப்போ அடுத்த வாரத்திற்கு பிறகு, அதாவது இந்த அக்டோபர் மாத இறுதி வாரத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது தெற்கு ஆந்திராவுக்கு அருகில் அல்லது வடகோடி தமிழகத்திற்கு நெருக்கத்தில், சென்னைக்கு அருகில் அப்படிங்கிற மாதிரிலாம் வெதர் மாடல்ஸ் காட்டிகிட்டு இருக்கோம். பட் ஒவ்வொரு ரன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து லேண்ட்ஃபால் லொக்கேஷனை மாற்றிக்கொண்டே இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுழற்சி ரொம்ப சீக்கிரமாகவே தீவிரமடைந்து விட்டது என்றால், அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலிலோ அல்லது தெற்கு மத்திய வங்கக்கடலிலோ அது தீவிரமடைந்து விட்டது என்றால், அது வந்து தமிழகத்தை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். தெற்கு ஆந்திர பகுதிகளை நோக்கி அது வந்து நகரலாம். அதே சமயம் மேலும் அது தீவிரமடையுதுங்கும் போது இன்னும் விலகி போகும்.
ஸோ தீவிரம் அடையாமல் அது எவ்வளோ நெருக்கத்தில் வருதோ அந்த அளவிற்கு அது தமிழகத்திற்கு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்குது. அப்படி ஒருவேளை அது வந்து தீவிரம் கொஞ்சம் குறைவாக தமிழகத்தை நெருங்கி தெற்கு ஆந்திரா அருகில் அது வந்து கரையை கடக்க முற்பட்டாலும் அது அங்கேயே ரீகர்வ் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த கடலோரத்திலேயே நகர்ந்து சென்று அது வங்கதேசம் மாதிரியான பகுதிகளை வந்து அடையும். எப்படி அது வந்து ஒரு முடிச்சு மாதிரி பாருங்க, அது வந்து அங்கேயே கூட வலுவடைஞ்சு அப்படியே போயிருக்கலாம். ஆனா இங்க வந்து ஆந்திர பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுத்து, அதன் பிறகு ஒடிசாவில் மழை பொழிவை கொடுத்து, மேற்கு வங்கத்துல மழை பொழிவை கொடுத்து, வங்கதேசத்துல மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மாதிரி வந்து காட்டிட்டு இருக்கு. அதை ரீகர்வ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கடலோரத்துல அப்படியே வந்து நெருங்கிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பெண்டாகி அந்த கடலோர அந்த கரையோரத்திலேயே அப்படியே நகர்ந்து போகும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கனமழை பொழிவை அது வந்து நகர்ந்து செல்லக்கூடிய பகுதிகளெல்லாம் ஏற்படுத்தும். தமிழகத்தை அது நெருங்குமாங்கிறது இன்னுமே ஒரு கேள்விக்குறி தான். அது என்னங்கிறத போக போக வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அதை வந்து 100% உறுதித்தன்மையோட சொல்ல முடியாது. இது இந்த பகுதிகளில் தான் போய் லேண்ட்ஃபால் ஆக போகுதுங்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 2-3 நாளாவது ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த சுழற்சியினுடைய வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு வந்து தெரிய வரும். சுழற்சி வந்து ஃபார்ம் ஆகட்டும். அந்த சுழற்சியில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரியும். சுழற்சி ஃபார்ம் ஆனிச்சுன்னா இன்னும் அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும். அதனுடைய அந்த ஃபண்டமெண்டலை பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அடிப்படைன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு சுழற்சிக்கும் ஃபண்டமெண்டல்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா சுழற்சி ஃபார்ம் ஆன பிறகு தான் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து சொல்லுவேன். இப்போதைக்கு வெதர் மாடல் அப்படி காட்டுது இப்படி காட்டுதுன்ட்டு நீங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வராதிங்க. யார் சொன்னாலும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. அது படிக்கே இருக்குது, எங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான் தோழர்களே இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். உங்களது பகுதியின் நிலவரம் என்ன? இதை மறக்காமல் நீங்கள் கருத்துரை பகுதியில் பகிருங்க. அந்த மறக்காமல் நான் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது? அப்புறம் சில பகுதிகளின் மழை அளவுகள்லாம் கிடைச்சிருக்குங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் தார்த்தக்குடி அப்படி ஒரு ஊர் ஒன்று இருக்கா சொல்லுங்கள். அந்த பகுதியில் 96 மில்லிமீட்டர் அளவு மழை. அதே போல் மேலப்பட்டினம், இது வந்து திருநெல்வேலி மாவட்ட பகுதி, அங்கே 77 மில்லிமீட்டர் அளவு மழை. பெருநாளில் 68 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி சுற்று வட்டார பகுதிகளில் கூட 50 மில்லிமீட்டர் அளவு மழை எல்லாம் பதிவாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் புலுவாப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் கூட பார்த்தீங்கன்னா 47 மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அதாவது லாஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயும் நிறைய இடங்களில் தான் மழை வந்து பதிவாக இருக்குது. அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. அஃபிஷியல் ரெயின்ஃபால் டேட்டா வந்து காலை 8:30 மணிக்கு வெளியாகும். இந்த பகுதிகள்லாம் அதில் இடம்பெறாது. இதுவும் வந்து TNSDMA கிட்ட இருந்து வெளியாகக்கூடிய மழை அளவுகள் தான். இது அங்கங்கே இருக்கிற ரெயின் கேஜஸ். பட் அஃபிஷியல் ரெயின் கேஜஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அதோடைய ரெயின்ஃபால் டேட்டா வந்து நமக்கு வந்து காலை நேரத்தில் கிடைக்கப்படும். அதில் இப்போ வடகடலோர மாவட்டங்களில் இடம்பெற்று இருக்கக்கூடிய, அதாவது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த மழையும் இடம்பெறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பிக்கையோட காத்திருக்கலாம். அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.